நம்ம சிஎஸ்கே வீரர்கள் இப்போ மும்பையில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. எப்போ லேண்ட் ஆனாங்க, மும்பைக்கு எதிராக ஒரு அதிரடியான பயிற்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே இளம் வீரரான ஆயுஷ் மாத்ரே நம்ம சிஎஸ்கே டீமோட இப்போ வந்து இணைய போகிறாரு. எப்போ இணைய போகிறாரு, இப்போதைக்கு அவரோட ப்ராக்டிஸாக நம்ம சிஎஸ்கே டீமில் எப்போ எதிர்பார்க்கலாம், இவருக்கான ஆடலோன்னு வாய்ப்பு நம்ம சிஎஸ்கேல வந்து கிடைக்குமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்னா லைக் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே வீரர்களை பார்த்துலாம். லக்னோக்கு எதிராக ஒரு அதிரடியான வெற்றி நம்ம சிஎஸ்கே. ஸோ இனிமேல் ஃப்ளை ஆப்புக்குள்ளே போகணும் அப்படின்னா தொடர் வெற்றி வந்து அடைஞ்சாகணும். அதுக்கான ஒரு தீவிரமான பயிற்சியில் நம்ம சிஎஸ்கே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மும்பைக்கு எதிராக 20ஆம் தேதி வந்து மேட்ச் நடக்க போகுது. அதுக்கான ட்ராவலை இப்போ நம்ம சிஎஸ்கே வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே வீரர்கள் ஆல்ரெடி மும்பையில் வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. லேண்ட் ஆன கையோட பார்த்தீங்கன்னா மும்பையை ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபுல் ட்ராவலில் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மும்பைக்கு எதிரான ஒரு அதிரடியான பயிற்சியை இன்னைக்கு நைட்டு நடக்க போகிற ப்ராக்டிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம சிஎஸ்கே வீரர்கள். ஸோ இப்போதைக்கு மும்பைக்கு எதிராக ஒரு கன்ஃபார்மான வெற்றியை வந்து நோக்கி போய்கிட்டு இருக்காங்க நம்ம சிஎஸ்கே. ஸோ இப்போ நம்ம மும்பைக்கு எதிராக ஒரு தீவிரமான பயிற்சியை நம்ம சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம ஆயுஷ் மாத்ரேவை பார்த்துலாம். ருத்துவோட மாட்டா நம்ம சிஎஸ்கே வீரர் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. லக்னோக்கு எதிரான மேட்ச்லாம் நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருந்து. பட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவர் ஜாயின் ஆகலை. அதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பர்சனல் காரணமாக இப்போ மேட்சஸை வந்து மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மறுபக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சென்னையோட வந்து ஜாயின் ஆகிட்டாரு. பட் இது ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக நம்ம சிஎஸ்கே வச்சுருக்காங்க அப்படின்னு மறுபக்கம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே மும்பையில் தான் வந்து இருக்காங்க. ஸோ சொந்த ஊரான மும்பையில் தான் இவரும் இருக்கார். இப்போ நம்ம சென்னை டீமோட வந்து ஜாயின் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, சிஎஸ்கேயோட இணைஞ்சு பயிற்சியில் எப்போ ஈடுபட போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகிற ப்ராக்டிஸில் கன்ஃபார்மாக இவர் வந்து ஈடுபட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆயுஷ் மாத்ரே நம்ம சிஎஸ்கே டீமோட வந்து ஜாயின் ஆகிட்டாரு. ஒரு தீவிரமான பயிற்சியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஆடலோனை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே நிறைய இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அந்த வரிசையில் நம்ம ஆயுஷ் மாத்ரேக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிஎஸ்கேல வந்து ஜாயின் ஆயிருக்காரு. ஆடு லெவலில் இவருக்கான வாய்ப்பை நம்ம சிஎஸ்கே கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே வீரர்கள் மும்பைக்கு எதிராக ஒரு அதிரடியான பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கட்டும், நம்ம ஆயுஷ் மாத்ரேக்கு சிஎஸ்கேவோட ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.